கைஸ், இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறது முன்னாடியே சொன்னால் வீடியோ தள்ளி விட்டு போயிடுவீங்க. ஸோ அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது உங்களால் உங்களுக்காக வாங்கப்பட்டது தான் இது. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாமா? அதுக்காக ஒரு சின்னதாக நைஃப் எடுத்துட்டு அழகா நடுவில் வச்சு அப்படியே கிழிச்சு எடுத்தாச்சு. உள்ள என்ன இருக்குன்ட்டு வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். உள்ள 2 பாக்ஸ் இருக்கு. அதுல ஒன்னொன்னா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் இது வாங்கினதுதான் மைக்கு. நம்ம வீடியோ கண்டென்ட்டுக்கு போடுறதுக்கு நாய்ஸ் கேன்சலேஷனோட நல்ல மைக் வாங்கலான்ட்டு இது வாங்கியிருக்கேன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இது என்னன்னு பாத்தீங்கன்னா கிம்பிள்ஸ் வாங்க காசு இல்லாதனால மினி செல்ஃபி ஸ்டிக். இதுவும் அது மாதிரி வச்சு எல்லாத்தையும் பண்ணலாம். இது 2த்தையும் வாங்கி வீடியோ மேல வீடியோவா போட போறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பு. இதை ஒரு தடவை தொடர்ந்து அன்பாக்சிங் பண்ணிடலான்ட்டு அப்படியே சுத்தி பார்த்துட்டு வெளியில இருக்க மாதிரி தான் உள்ள இருக்கா இல்லை உள்ள ஏதாச்சும் உடஞ்சிருக்கான்னு தொடர்ந்து பார்க்கலான்ட்டு ஒரு தடியா தொடர்ந்தாச்சு. உள்ள பார்த்தோம்னா அந்த ஸ்டிக்கை மடக்கி வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கு நல்லா சின்னதாக தான் இருந்துச்சு. ஒருவேளை சின்ன ஸ்டிக்கை தான் வாங்கிட்டோமோ, நமக்கு அது ஸ்டாண்டு வரலாம் செட் ஆகாதான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது ஃபோல்டு பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இது கூட என்ன வந்திருக்குன்னு பார்த்தோம்னா சார்ஜி கேபிள் வந்துருக்கு. இது சார்ஜுக்கு வெளியே இருக்குன்னா அந்த எல்இடி லைட்டுக்கு பி டைப் வந்துருக்கு. சி டைப் இருந்தாலும் மொபைல் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். கேபிளை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் கேட்லாக். இதில் சைனாலே இருந்துச்சு, இங்கிலீஷ்லேயே எழுதிருந்துச்சு. மேபி சைனா ப்ராடக்ட் இது. அப்படியே பார்த்தோம்னா இதை ஃபோல்ட் பண்ணதை எடுக்கலான்னு பார்த்தா ஒத்த கையில் தான் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா ஒத்த கையில் மொபைலை பிடிச்சி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம ஸ்டாண்டு போட்டு எடுத்துருவோம்ல, அதனால் ஒரு வீடியோ கஷ்டப்பட்டு எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு அது. இது ஃபஸ்ட்டு அப்படியே சுற்றி பார்த்தேன், ஏன்னா எப்படி ஹைட்டாக்குறதுன்ட்டு. அதுக்கப்புறம் தான் நமக்கு பல வண்ணங்கள் மூலையில் யோசித்து ஒரு தடவை ஸ்டிக்கை தூக்கி பார்த்தாச்சு. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. அதில் ரிமோட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஆனால் செல்ஃபியில் ஃபோட்டோலாம் எடுக்கிறோம்னா வீடியோ எடுக்கிறதுக்கு ரிமோட் மூலியமாகவும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்டாண்டு இதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு தடவை வீடியோ எடுக்கலாம்டா. இந்த லைட் வேறு நல்லா பலன்னு இருந்துச்சு. இனிமேல் மூஞ்சி பலன்னு நல்லா தெரியும். வாங்க நம்ம அடுத்தது மைக் அன்பாக்ஸ் பண்ணலாம். மைக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. ஸோ நைஃபெல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் கிழிச்சு ஒரு தடையாக ஓப்பன் பண்ணியாச்சு. இது அப்படியே எங்கேடா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு மேலாப்பில் அமுக்கி கீழாப்பில் இழுத்து ஒரு தடையாக எடுத்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 2 மைக் இருந்துச்சு. அது இல்லாமல் நம்ம சி போர்ட்டில் கனெக்ட் பண்ணி தான் அதை பண்ண முடியும். சி போர்ட் இருந்துச்சு. அது இல்லாமல் ஐஃபோனில் கனெக்ட் பண்ணுறதுனா தடையாக இருந்துச்சு. இதை வச்சு நம்ம இதுக்கப்புறம் வீடியோ போட போகிறோம். இந்த வீடியோ எல்லாத்தையும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.